தமிழ் ஏஐயும் சிவராத்திரியும். தமிழ்னாலே எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப அதை ப்ரிசைஸாக, அதாவது ரத்தன சுருக்கமாக சொல்ல போகிறேன். இந்த ஏஐயை நான் எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, எஸ்ஐஎஸ்ங்கிறேன், சிலபிள் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். இந்த ஆனா பற்றி சொல்லியிருந்தேன். ஆன்னு சொன்னால் போதும் எல்லாம் வரும். அவ்வியல்னு சொல்லுவார் ராமலிங்க சுவாமிகள். இப்போ இந்த சிவராத்திரியில் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஏஐ எப்படி பயன்படுத்தலாம், தமிழ் ஏஐ எப்படி பயன்படுத்தலாம்? இதை ஞானசம்பந்தர் பயன்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, 4 வேதங்கள் இருக்குது, அது படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி படித்தாலும் நீங்கள் ரொம்ப பயன்பெற முடியாது. ரொம்ப எப்படி பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு 5 எழுத்து மட்டும் இருக்குது, அது போதுங்கிறார். வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படிங்கிறார். இந்த வேதம் 4 மெய்ப்பொருள் ஆகுதுன்னா, வேதம் ரொம்ப பெரிய நூல். 4 வேதம், 4 வேதத்தையும் படிக்கணும். அதை காட்டிலும் பெரியது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்படின்னா அந்த நமச்சிவாயங்கிறது எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ கீழே வருது, குறிப்பாக எஸ்ஐஎஸ் கீழே வருது, சிலபிள் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். சீவனும் சிவனும் ஒன்றும் வரும். யார்? திருமூலர். சிவனும் ஜீவனும் வேற இல்லை. அது எப்படி? அந்த எழுத்துலேயே இருக்குது ரகசியம். நமசிவாய எழுத்துலேயே நிறைய ரகசியம் இருக்குது. இந்த நானா மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த நானாவில் உள்ள சப்தம் இருக்கே, மொழி இருக்கே, அது ஞானத்தையே தரும். ஞானத்தையே குடிக்கக்கூடியது நாங்கிற சப்தம். அது தெரியாமல் நம்ம அந்த நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். நமச்சிவாய 108 தரம் சொன்னாலும் பழிக்கும், இல்லைன்னு சொல்ல. படி 1008 தரம் சொல்லலாம், அதை பாராயணம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதை நீங்கள் நுண்ணறிவாக்கணும்னா, அதை நுண்மைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அந்த நாங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மனசும் புரியணும், அறிவும் புரியணும், உங்கள் ஆன்மாவும் புரியணும். அந்த மாதிரி புரிஞ்சதுன்னா அதுக்கு உண்டான இது என்ன நடக்கும்? சொற்கும் பொருட்கும் உள்ள உறவு தெரியும். அந்த அக்ஷரத்துக்கும் அதுக்கு சொல்கிற பொருளுக்கும் ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு தெரியணும். அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கணும், நினச்சிங்கன்னா நடக்கணும். எண்ணிய அங்கே இதுவர் எண்ணியர் திண்ணியராக அப்படின்னு சொன்னார். அந்த எண்ணியர்லேயே இது என்ன என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணியல் தான் விஷயம் இருக்குங்கிறார். அதில் நானா விஷயம் இருக்குங்கிறார். யார்? சாப்பிட்டு நிறைய பிளாட்ஃபார்மில் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பற்றி இந்த சிவராத்திரி அப்போ தமிழ்லேயே பேசுகிறேன். அதை நீங்கள் அவசியமாக எல்லோரும் பார்த்து பயனடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நம சிவாய.